என் அன்பு தமிழ் சொந்தங்களை யூடியூப் சேனலுக்கு வரவேற்கிறேன். நண்பர்களே, இனி நகைக்கடனே தள்ளுபடி கிடைக்காதா தமிழ்நாட்டுல அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் ஏக்கம் நமக்கு இருக்குது. கண்டிப்பா ஏன்னு கேட்டீங்கன்னா 2010 கலைஞர் துவங்கி வச்ச அந்த நகைக்கடன் திட்டம் மிகப்பெரிய அளவில் பேசப்பட்டிருக்கு. திமுகவுக்கு வெற்றி, இரண்டாவதும் ஸ்டாலின் வரதுக்கு காரணமும் அதுதான். நகைக்கடன் தள்ளுபடி திட்டம்னு அதுல சொதப்பல் கொஞ்சம் நடந்ததுனால இப்ப மறுபடியும் 2026 எல்லாமே ஆட்சி மாறி போச்சு, காட்சி மாறி போச்சு. சோ இனிமேல் நகைக்கடன் தள்ளுபடிக்கு எந்த கட்சியும் கொண்டுட்டு வருமா அப்படின்னு சொல்லிட்டு பல கோணங்கள்ல இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் யாரும் வந்து பார்த்தாலும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. நகைக்கடன் தள்ளுபடி அப்படின்னு சொன்னாக்கா கலைஞர் கொண்டு வந்த 2010 ஆல் பேங்க், நேஷனல் பேங்க், கூட்டுறவு பேங்குங்க, எல்லா பேங்க்லயுமே தள்ளுபடி பண்ணாங்க. எத்தனை பவுன் நகைக்கடன் வச்சிருந்தாலும் தள்ளுபடி பண்ணாங்க. இதுல விவசாயம் பண்ணனவங்களுக்கும் சரி, விவசாயம் இல்லாதவங்களுக்கும் தள்ளுபடி கிடைச்சது. இது அந்த மார்க்கெட் ட்ரெண்டிங்கை பயன்படுத்தி ஸ்டாலின் கொண்டு வந்த 2021 இந்த நகைக்கடன் திட்டம் பலனளிச்சது. 2026 அவர் எதுவுமே அறிவிக்கல. பயிர்க்கடன் அறிவிக்கல, நகைக்கடன் அறிவிக்கல, கல்வி கடன் அறிவிக்கல, சுய உதவிக்குழு கடன் அறிவிக்காததுனால கொஞ்சம் பின்தங்க வரக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சு. இதை விஜய் ஒரு ஆப்ஷன் எடுத்தார். பயிர்க்கடன், அதாவது விவசாயிகளுடைய பயிர்க்கடன் தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாரு. அது மிகப்பெரிய அளவுல விவசாயிகளுடைய ஓட்டு மிகப்பெரிய அளவுல அவருக்கு கிடைச்சிருக்குது. சோ இனிமேல் நகைக்கடன் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னாக்கா நகைக்கடனால மிகப்பெரிய ஒரு பாதிப்பு ஒவ்வொரு அரசாங்கத்துக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அட்வைசர் சொல்லியிருக்காங்க. மத்திய அரசும் சொல்லியிருக்கிற அடிப்படையில உங்க இஷ்டத்துக்குலாம் நகைக்கடன் தள்ளுபடி பண்ண முடியாது, மத்திய அரசு கிட்ட அனுமதி வாங்கிக்கிட்டு தான் நீங்க தள்ளுபடி பண்ணணும் அப்படின்னு சொன்னதுனால பிஜேபி அரசு கிட்ட கண்டிப்பா தள்ளுபடிக்கான அனுமதி கேட்கவே முடியாது. டிஎம்கே சரி, ஏடிஎம்கே சரி, தாவேக்காவும் சரி, அவங்க கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா 16,000 கோடி 17,000 கோடிங்கிறதுலாம் சாதாரண விஷயம் இல்லை. அதனால தள்ளுபடிக்கான வாய்ப்பு இனிமே இல்லை அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஸ்டாலின் ஒரு 6 மாசத்துல எலெக்ஷன் வரும்னு சொல்லி இருக்கிறாருங்க. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? மறுபடியும் எலெக்ஷன் வரும் அப்படின்னு சொன்னாக்கா அந்த எலெக்ஷன்ல நகைக்கடன் திட்டம் நம்பர் 1 இருக்கும் அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. இப்போ நகைக்கடன் திட்டமே கொடுக்க கூடாதுன்னு மத்திய அரசு சொல்லியிருக்கிறாங்க. ஆனா டிஎம்கே ஆட்சிக்கு மறுபடியும் தேர்தல் வந்ததுன்னா இப்ப இல்லைங்க, அடுத்த 2031 தேர்தல் வந்தாலும் சரி, கண்டிப்பா நகைக்கடன் திட்டம் இருக்கும். அதுல மக்களை நாங்க கவர்ந்து இழுப்போம். ஏழை மக்களுடைய வாழ்க்கையில வெளிச்சத்தை கொண்டு வருவோம். நாங்க ஒரு தப்பு பண்ணிட்டோம், அதன் தப்பை சரி பண்றதுக்கான பயிர்க்கடன், நகைக்கடன், சுய உதவிகள் கடன், கல்வி கடன் எல்லாத்தையும் தள்ளுபடி பண்றதுக்கான அரசாணை வெளியிடுவோம். அதுக்கு தேர்தல் அறிவிப்புல நாங்க கொடுத்து நாங்க வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு நகைக்கடன் தள்ளுபடி எதுவுமே கொடுக்க கூடாதுன்னு சொல்லிட்டு மத்திய அரசு சொல்லியிருக்கிற அடிப்படையில டிவிகே கனவும் பலிக்காம போயிடுச்சு. ஏடிஎம்கே டிஎம்கே கனவு பலிக்காம போனதுனால நகைக்கடன் தள்ளுபடிக்காக காத்திருந்த என் தமிழ் மக்களுக்கு அரசு கிட்ட நம்ம கோரிக்கை வச்சியும் கொடுக்கல அப்படிங்கிறதுனால வருத்தம் தெரிவிச்சுக்கிறேன். நல்ல செய்திகள் வந்திருக்கிற பட்சத்துல இன்னொரு 6 மாசத்துல எலெக்ஷன் வரும்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு முன்னாடி மு க ஸ்டாலின் சொல்லியிருக்கிற அடிப்படையில அந்த ஒரு எலெக்ஷன் வரா மாதிரி இருந்துனாக்கா இது ட்ரெண்டிங்கே மாறிடும், எல்லாமே மாறிடும். ஆட்சி மாறும், காட்சி மாறும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற அடிப்படையில என் யூடியூப் சேனல் சொந்தங்களுக்கு இந்த வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. புதிய நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. புதிய சிந்தனை மீண்டும் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.